குவார்டர்ஸ் போற விஷயத்துல நம்ம 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வரவே இல்ல தானே? நம்ம குவார்டர்ஸ்க்கு போறோம் அவ்வளவுதான். அது ஒண்ணும். எனக்கு கொடுத்த குவார்டர்ஸ்க்கு அங்க போலாமா வேணாமா நான் தான் முடிவெடுக்கணும். நீ யாரா அதுல முடிவெடுக்கிறதுக்குன்னு கேட்க போறியா? அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். தனியா போறது நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. யாரு சொன்னாலும் நீங்க ஒண்ணு அந்த முடிவை மாத்திக்க போறது இல்ல. அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நான் உங்க கூட வரேன். எனக்கு விருப்பமே இல்லனாலும் நான் உங்க கூட வரேன். இப்ப அது விஷயம் கிடையாது. ஆனா நம்ம தனியா போற விஷயத்த வீட்ல இப்படி அங்க சட்டுன்னு பேசுவியா? ஏதோ எதிர்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. எங்க அப்பா மட்டும் என்கிட்ட எப்படி பேசினாராமா? ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசின மாதிரியா பேசினாரு? அவர் பேசினது நீ பார்த்தல. நாம போறதுல அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. அப்படி அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்படி கவலைப்பட்டிருந்தா போக வேணாம்னு சொல்லி இருந்திருப்பார்ல. அவங்க வந்து போக வேணாம்னு சொல்லிருந்தா நீங்க அப்படியே கேட்டிருப்பீங்க. அத்தை அம்புட்டு கெஞ்சுறாங்க, உங்க அண்ணன் அரசின்னு அம்புட்டு பேர் பேசுறாங்க, அந்த குழந்தை அம்புட்டு அழுறா, அதெல்லாம் நீங்க கேட்டீங்களா? உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்களோ எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் தாண்டி நீ என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நாம மட்டும் தனியா போக போறோமா இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து போக போறோமா? நம்ம 2 பேரும் தான் போக போறோம். ஆனா முடிவெடுத்தது நீங்க மட்டும். நம்ம வீட்ல முக்காவாசி முடிவை அப்பா தான் எடுப்பாரு. அப்பா என்னதே முடிவு எடுத்தாலும் அதுல உடன்பாடே இல்லாட்டி கூட எங்க அப்பாக்காக அம்மா கூடவே நிப்பாங்க. ஆனா நீ என்ன பண்ண? குவார்டர்ஸ்க்கு போறேன்னு சொல்லும் போது எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படி நிக்கிற. என்ன கெட்டவனாக்கிட்டு நீ நல்லவளாக முயற்சி பண்ணிருக்க. என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? உங்க கூட சேர்ந்துட்டு ஓவரா சீன் போடுறீங்க அப்படின்னு நானும் சொல்லவா? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. உங்களை மாதிரி மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம யார்கிட்டயும் என்னால இங்க பேச முடியாது. ஆமாடி, மனசுல ஈரம் இல்லாதவன் நம்மள பத்தி நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணுங்கிறத பத்தி நான் யோசிக்கிறதே இல்லதே. பேசுறவ பேச்சு நான் மனசுல ஈரமே இல்லாதவன். நான் கேவலமான எந்த நேரத்திலயுமே நான் உன்னை விட்டு கொடுத்ததே இல்ல தெரியுமா? ஆனா என்ன நீ ஈஸியா விட்டு கொடுத்துட்டல. நான் அப்படியே அம்போன்னு விட்டுட்டல. எனக்கும் ஒரு மனசு இருக்குங்க. அதை பத்தி யோசிக்காம நீங்க மட்டும் தன்னிச்சையா முடிவெடுத்தீங்கல. அத்தை மனசு அவங்க எவ்வளவு அழுதாக சுக்கு நூறா உடைச்சிட்டீங்க.